ஏன்பா கதவு தட்டுறாங்களா? போய் தரங்களா? நீங்க தானே கதவு பக்கத்துல இருக்கீங்க. யார் தட்டினாலும் கதவு திறப்பான், ஆனா ஒருத்தர் தட்டினா மட்டும் திறக்கவே மாட்டேன். அது யார் அது? வணக்கங்க. ஒருத்தருக்கு மட்டும் நம்ம கதவே திறக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ தட்டினாலும் சரி. யாருன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய கடந்த காலம். எந்த சூழ்நிலையிலும் கடந்த காலம் நமக்கு புதுசாக எதையும் சொல்ல போகிறதே இல்லை. முக்கியமாக பழைய விஷயங்கள் புதிய நன்மைகளை தரப்போகிறதே இல்லை. நிறைய பேர் கடந்த காலத்துக்கு கதவை திறந்து கொடுத்துட்டு பழைய எக்ஸோடெல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்கின்னு இப்போ இருக்கிற வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இல்லை, அந்த வாழ்க்கையோடையும் சந்தோஷமாக இல்லை, மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு தவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், பழைசு புதுசை எதையும் தராது. வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். புதுசாக ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பழைசை நீங்கள் மறந்துடணும். பழைய விஷயங்களை பேசக்கூடாது. எப்பயுமே பழைசையே பேசி 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 புதுசுக்கு நாமே தடையாக இருக்கிறோங்க. ஹேவ் a nice day. God bless you.